காதை கொடுத்து ஆயுதத்தை மாற்றிருக்கலாம், ரிங்கோ இதுக்குள்ள வச்சு 12 மாணவரை கொண்டிருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கலண்டா. நான் அவங்கள்ட்ட சொல்லியாக தான் கேட்குறேன். நான் கேட்குறோம் விளங்கு தானேப்பா, உனக்கு விளங்கு தானே. எனக்கு விளங்கு, விளங்க வேண்டியவங்களும் விளங்கா, எல்லாருக்கும் விளங்குவாங்க. எங்கட சனத்துக்கு தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டதை பார்த்து நான் ஷாக்கானேன். ராயபக்ச குடும்பத்தில் கைதுகள் அறம்புறம் நடக்கும். வசதியாக இருந்து கொண்டு முன்னேற முடியாது. சீன மக்கள் பாம்புகளையும் மரப்பட்டைகளையும் கூட சாப்பிட்டார்கள். இப்போ எங்களை என்ன சொல்றீங்க? நான் சொல்ல இல்லை, அமைச்சர் சொல்லி. வீடுகளில் தேங்காய் பால் தேங்காய் சம்பல் செய்வதால் தேங்காய் வீணாகதான். அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் வீட்டில் வளர்க்கும் நமது செல்ல பிராணிகள்லாம் காரணம். என்னடாப்பா, எலெக்ஷன் முடிந்து அடுத்த வாரத்திலேயே மஹிந்த குடும்பம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம். இது ஊழல்வாதிகள் உடன் கைது. பேப்பரை படிக்க உங்கள் மண் உங்களுக்கு. இது என்னப்பா இது? மணலேதராங்களுக்கா? ரைட்டு. நான் நினைச்ச வேறு ஏதோ டேங்கி போகிறேன்னாப்பா. நான் பேப்பரை படிக்கவும் மாறி கிடக்கு. பின்னுக்கு இவே என்ன சொல்லினோம்? அத்துமீறும் செயல்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம். என்ன அத்துமீறும் செயல்பாடுகள்னா என்ன சாமம்? அத்திருக்கல்ல அந்த பக்கத்தில் அதில் வாகனங்கள் வாகன ரகமாக அந்த கட்டம் கட்டப்பட்டது, அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அமைச்சிட்ட வாகனங்கள் எதை போட்டுருவாங்க? ரைட் ரைட் ரைட், அதை தெளிவாக போட்டுருவாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களும் குத்தகை அடிப்படையில் லீஸுக்கு வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்படும்? யாருக்கு? அதாங்க யார் கண்டு? அது யார் கேட்டாலும் ரீசெண்டாக யாருன்னா என்னது? இனிமேல் ஒருவரும் வாலாட்ட முடியாது. என்ன பண்ண போகிறாங்க? நேரத்துக்கு நம்ம பிரச்சனை, அது வேறு பிரச்சனை. அங்கே என்ன ஏனடா செய்வோம் என்று பயப்படும் அளவுக்கு சின்ன இடத்துல அடிக்கிறேன். ஊழலை ஒழிக்கும் அனுர அரசு. அது சனத்துக்கு விளங்க விளாண்டா சின்ன இடத்துல அடிக்கிறேன். எனக்கே விளங்க மின்சார கதிரை போகும் ஊழல்வாதிகள். ஊழல்வாதிகள் ராயபக்ச குடும்பத்தில் கைதுகள் அறம்புறம் நடக்கும். நானும் கொஞ்சம் வாசிக்கிறேன். எனக்கு ஒரு டைம் தான் இது கேடா எனக்கு ஒரு கதையோ நடக்கிற கதையோ அவங்க காசுகளுக்கு இருக்கு. அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் வீட்டில் வளர்க்கும் நமது செல்ல பிராணிகள்லாம் காரணம். என்ன செல்ல பிராணிகள்னா நான் எல்லா ஆடுகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆடுகள் மாடுகள் கோழிகள் அதில் எல்லாத்தையும் செல்ல பிராணிகள் வீட்டில் என்ன இருந்தால் செல்ல பிராணிகள் வீட்டில் நான் வளர்க்குறேன். என்ன பிரமாதம்? ஸ்பெஷல் ஐட்டம் வீடுகளில் தேங்காய் பால் தேங்காய் சம்பல் செய்வதால் தேங்காய் வீணாகதான். சம்பளி நீ எலிக்கு ஒரு சொட்டை வட்டி வைக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. கோழிகளுக்கு அரிசியை மட்டும் கொடுத்தால் அவை இடும் முட்டைகளில் மஞ்சள் கருக்கள் வெள்ளையாக மாறும். டாக்டர் யாரை சொல்லிக்கிறோம்? மருத்துவ குறிப்பு படிங்க. நாடாளுமன்றத்தில் இருக்கு மருத்துவ குறிப்பு இல்லையா? மருத்துவ குறிப்பு வாசிக்கிறாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? சிவம் வசதியாக நேரம் போகுது. எவ்வளோ சுவாரஸ்யமாக நியூஸ் போகுது. வசதியாக இருந்து கொண்டு முன்னேற முடியாது. சீன மக்கள் பாம்புகளையும் மரப்பட்டைகளையும் கூட சாப்பிட்டார்கள். இப்போ எங்களை என்ன சொல்றீங்க? நான் சொல்ல இல்லை, அமைச்சர் சொல்லி. இல்லை அமைச்சர் இன்னொரு விளையாட்டு. யாழில் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டதை பார்த்து நான் ஷாக்கானேன். யார் சொன்ன? அதெல்லாம் கேட்டு என்கிட்ட வாய கிடாராதேப்பா. சிங்கள பேரங்களுக்காண்டி கதைக்கிறாங்களா? பின்ன தமிழ் ஆனால் ஒரு நல்ல விஷயம். இதுவரை 76,000 புற்றுநோய் மருந்து, இருதய நோய்க்கான மருந்து 370 ரூபா. அப்படி இது வெளியே வெளியே முளைச்சு விட்டாங்க. குடிச்சாங்க, முளைச்சு விட்டாங்க சொல்லி. சரி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வாய்ச்சினீங்க? இந்த டேட்டை தான் இருக்கும் அது பேப்பரில். இது 2024 மார்கழி மாதம். இப்போ விட நியூஸ். இப்போ நான் வாட்ச நியூஸ் எப்போ தெரியுமா? இப்போ இந்த கிழமை
நீ வாய்ச்சது 2 மாதத்துக்கு முன்பட்ட அப்போ ஒன்றும் நடக்கல என்ன இடியாப்பா அப்போ என்னத்துக்கு இந்த அரசாங்கம் சொல்லி நம்ம சாகுறாங்க அதை விட அந்த பேர் பலகை மாற்றதை பற்றி காய்ச்சல் இருக்குது தானே அதான் அது எங்க அமைச்சர் கடல் தொழில் அமைச்சர் அது பாவடா தெரியா கூட்டிட்டு போயிட்டாங்களா அங்கே அவருக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை அப்போ அவர் கேட்டு தான் மாற்றலாம் நான் கேட்குறேன் அவர் அமைச்சர்றானே கேட்டு உங்க கிடக்கிற ரோட் வழி கிடக்கிற பேர் பலகைகள் அது எழுது எல்லாத்துக்கும் பேர் தமிழில் போடுங்க மேலுக்கு முன்னுக்கு எழுத்துற பெருசா கீழே சிங்களத்தில் போடுங்க கீழே இங்கிலீஷில் போடுங்க அதை சொல்லுங்க உங்களோட வசனம் வெளிநாட்டிலையும் இருக்குது அதுகளுக்கு இப்போ பிரெஞ்சு ஜெர்மன் எல்லாம் கதைக்கிற சனம் இருக்குது பிரெஞ்சு ஜெர்மன்லேயும் எழுதுங்க பெட்டியை போட்டால் போடுங்க அப்படி செய்து கதைக்க சொல்லுங்க அப்படித்தானே எங்களுடைய ஒவ்வொரு ஆட்சிக்காரங்கிற கனவு கண்டு அது நடக்கும் இது நடக்க மாட்டேன் கொஞ்சம் நெஞ்ச இதாக கொடுத்தீங்க ஆனால் கைது பண்ணுறான் ஆளோட கைது பண்ணுறான் ஆளோட 5000 ரூபா எவ்வளோ கொடுத்த வழியில் வந்து 5,000 5 லட்சம் ரூபா சரீரப்பணி என்ன 5 லட்சம் ரூபா காசு இல்லைனா சரீரப்பணி அது காய் இல்லை அது அந்த பிணம் இல்லாட்டி 5 லட்சம் ரூபா ஒரு தொழில் இருக்கலாம் அவ்வளோதான் இல்லை நான் கேட்குறேன் இப்போ நான் கேட்குறேன் எத்தனையோ கோடி பெறும்போதைக்கு சரீரப்பணம் 5 லட்சம் ரூபா விட்டா சரியோ அப்போ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து குற்றம் செய்தாக்கள் எல்லாரையும் வந்துடுறான் ஒரு கதைக்கு வெளிநாடு வழி ஓடிச்சிட்டு இருக்காங்களானே இந்த மாஃபியாக்கள் இந்த அண்டர் கிரவுண்ட் வால்வெட்டுகள் கத்தி குத்துகள் கந்தனுகள் அவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் போயிட்டாங்களா அடே சத்தம் படம் ஃபன் பண்ணுறாங்க அவங்களால சந்தோஷமா இருக்கு குளத்துக்கு அவங்க ஒன்றும் தெரியாது செத்தாலும் தெரியாது அவனை தாழ்க்குறாங்கடா போட்டு அப்போ கதைக்களை அப்படி இருக்கேக்கல என்ன கதை சொல்லணும் என்ன சொல்லி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க எல்லாரையும் வந்து சரி இப்போ எஞ்சாண்டு குற்றம் செய்ய போகிற வெளிநாட்டு போகிறாங்களானே அவ எந்த போலீஸ் FBI CID CBI எல்லாத்தையும் வச்சு பிடிச்சோண்டு வாங்க இங்கே வந்து அவங்களையும் பிடிச்சாடா விட போகிறாங்க இப்போ அவங்கள விட மாட்டாங்க நீ அவங்க என்ன இது அவைக்கு ஒரு சட்டம் வைக்க ஒரு சட்டம் என்னது போல சட்டம் பிள்ளை இல்லை ஆளாளுக்கு தானே சட்டம் அது பெரிய பெரிய ஆக்கலண்டாடாப்பா எங்கடா அங்கே போகிறவங்களும் பெரிய பெரிய ஆக்கலாடா கள்ள கையெழுத்து காணி பிரச்சனை 2 தான் உங்களுக்கு எடுப்போம் நீங்கள் 50 பேரை கொண்டிருக்கலாம் பாதாளவில் போட்டி காதை கொடுத்து ஆயுதத்தை மாற்றிருக்கலாம் ரிங்கோ இதுக்கு கீழே வச்சு 12 மாணவரை கொண்டிருக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சிடலண்டா நான் கூட தெரியாத தான் கேட்குறேன் நான் கேட்குறோம் விளங்கு தானேப்பா உனக்கு விளங்கு தானே எனக்கு விளங்கு விளங்க வேண்டியவங்களை விளங்க எல்லாருக்கும் விளங்குவோம் எங்கட சனத்துக்கு வாங்கணும் இங்கே வந்துட்டு குற்றம் செய்தால் குற்றம் இல்லை என்ன அப்படி என்ன மேலோட்டமாக சொல்லிடாது அப்போ ஒன்றும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அது குற்றம் பண்ணுறது இல்லை குற்றம் பண்ணுறது இல்லை குற்றம் பண்ணுறது இல்லை அப்படி தான் குற்றம் பண்ணுறது இல்லை நீங்கள் செய்கிறதா எங்கட மூட போகிறது நாங்களே என்ன 5000 கட்டி போட்டு 5 லட்சத்தை கட்டி போட வேண்டியா 5000 கட்டலாம் கட்டாமல் வரலாம் இப்படி உள்ளுக்கு என்ன CIDக்கு முன்னாடி இப்படி செல்ஃபி எடுத்து போடலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன ஆட்டம் வாங்கிய கொஞ்சம் காலம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படி செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் 2 இதோட போகிறோம் நாளைக்கு ஒன்றுமே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க இந்த காணிங்க மணிக்கு இல்லை இந்த காணி உள்ளது 3 சங்கிலி வண்டி பூட்ட போகிறோம் அதுக்கு ஒரு கதை எப்படி சொல்லுவேன் என்ன எப்படி அந்த காணி வண்டி எங்கடா அப்பா கச்சான் வித்து கொண்டு இருக்கேக்கல வந்து கச்சான் வித்து கொண்டு இருக்கேக்கல ஒரு ஆள் வந்து தம்பி எனக்கு பஸ்ஸு காசு இல்லை இந்த காணி என்று தான் அங்கே சாதாரண உண்மை அதுலேருந்து வச்சாமிக்கிறேன் சல்லி இருந்தாங்க இந்த காணி என்று தான் தம்பி ஓ இந்த இதை வச்சிருக்கோம் நீங்கள் சரி இது என்ன காணி உறுதி எனக்கு பஸ்ஸுக்கு போகிறது 300 ஆசை ஆகணும் அப்போ 300 பெரிய ஆசை ஆட அந்த காலம் அப்போ அந்த வியாபாரத்தில் வேண்டி போட்டுருந்தாள் சரியோ காணி உறுதி வந்து வீட்டை வச்சு விட்டு மறந்து போச்சு இந்த ஆள் செத்து போச்சு ஓ உறுதியாக இப்போ தானே ஒரு இது எடுத்துறாங்க என்ன எடுத்துறாங்க சொல்லுவாங்க பாம்பு வந்து படம் எடுத்தது பாம்பு வந்து படம் எடுக்கல தான் அந்த படத்தில் விழுந்துடாது அதைத்தான் அந்த படத்தில் விழுந்துடாது இந்த அந்த இதுக்கு கிட அப்படி கிடக்கூடாது அதொன்றும் வழி இல்லைன்னா அப்படி அப்படி எடுத்துக்கொண்டு போய் இப்போ எல்லாம் கொண்டு காய்ச்சல் உயிரோட இல்லை ஜட்ஜுகளில் வேறுலாம் காய்ச்சினான் சரி பெரிய பெரிய ஆக்களோட தான் காய்ச்சான் இந்த காணி இப்போ என்ன செய்யலான்னா கொஞ்சம் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை நாளை கொண்டு சங்கடியை கொண்டு கதவை பூட்டி ஆக்களை வெளியில் விட்டா சரி இல்லை நாங்கள் வந்து கதவுக்கே வேணும் காசு நீங்கள் 300 வேண்டி காணி பஸ் ஸ்டாண்ட் காணி பராளி கிடக்கிற முழு கம்பி எழுதுகிற விட்டு வருவேன் இன்னொரு இதில் பெரிய அந்த கண்டறிந்த வரைக்கும் கடல் இருக்குல்ல கடல் காட்டு நினைக்கிறேன் காட்டு ஏன் நான் இதில் வந்து நிற்கிறேன் சொல்லி கேட்டபடி நம்மடா எங்கட காணியண்டா எங்கட காணியண்டா நிலம் மட்டும்தான் காணி சிவம் வா எப்படி வேணும்னு மட்டும் சொல்ல கேட்கலாம் ப்ளீஸ் கடல் என்றது பெரிய விஷயம் இல்லை அது இல்லை கவர்மெண்ட்டுக்கெல்லாம் தெரியும் அது எப்படி வேணுன்றது மேட்டர் நானடா இதுக்கான ஒரு முந்தி ஒரு நாள் வந்து அவசரமாக சுற்றி வந்துட்டு போனான் கேளன் அப்படி பேச்சு போடாத சீரியஸ் ஆகாது என்னும்
அப்போ ஒரு ஐயா ஒரு ஆள் சரிதானே ஐயா அம்மா ஒரு அம்மா ஒரு ஆள் ஒரு ரத்தின கல் ஒரு 20 ரத்தின கல் என்ன சாமா ரத்தின கல் ரெண்டாவது விளங்க அதுனா அந்த அது அடியல்ல போட்டு கட்டுறது ரத்தின கல்ன்ற ஒரு கல் இருக்கு அந்த ரத்தின கல் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து கையில சாந்துட்டு போட்டுதான் அம்மா நின்ன போட்டுது மனசு சரிதானே இன்னத்துக்கு சரதண்டா இன்னொருத்தர் இவன் இதால வேற அதால ஒருத்தன் வந்தா ஒரு உடப்பை முழுக்க காசை தந்து போட்டு கல்லை வண்டி கொண்டு போட்டான் பாவி சரியோ அப்போ நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்க டக்குனு இதுக்கார ஒருத்தன் வந்தான் போட்டு இறங்கி எந்த தான் கடல் விற்க போகிறேன்னு போகணுமா அவ்வளோ காசை பண்ணி போட்டு கடை தந்துட்டு போட்டான் காசு பண்ணிக்க நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் காசு பண்ணிக்க நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் இது பதில் ரத்தமாக இருந்தது வேறு அப்போ கவர்மெண்ட் நம்பி அவ்வளோ தெரிஞ்ச இதுவே இந்த விளையாடி கிடையாது உனக்கு ஒரு கர்மம் தெரியாது அதான் நாளைக்கு இதோட சாந்தனி ஓ சரிக்கா பின்ன என்னண்டு வேறு மாசு போட்டி செத்தவர் அப்போ நான் என்ன செய்ய பண்ணிடலாம் வேலைக்கு போய் நேரம் வேலைக்கு போய் சரியோ முள்ளு கம்பி வச்சம் கிடக்கு பார்த்து வச்சு பார்த்து வச்சது நான் ஆமிக்காரன் விட்டுடாங்க அதை எடுத்து 5 சந்தையில் கொடுத்தீங்கன்னா காசு இருக்குது அப்படி உழைச்சி பழகும் கட்டப்படும் பேர் கேட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் கேட்டு கட்டப்படும் எனக்கு கொஞ்சம் நெட்டம் தர மாதிரி தான் கிடக்கு சட்டமாக போகும் சட்டசபையில் சட்டம் மாற்றப்படும் ஓகே சந்தையை கூட்டிட்டு போகிறோம் அதான் அதுக்கு தான் பாராணும் நீ ஒரு ஆளுண்டு செத்த விட்டே போனேன் அப்படா அவங்க வந்து செத்த விட்டா முன்னு நிற்கிறவங்க